ராகு கேது உங்களை படுத்தி எடுக்குதா? அப்போ நீங்க இங்க வந்து பாருங்க. திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் திருச்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது. இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. மேலும் சோழ நாட்டோட 4வது திருத்தலம் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த தலம். அது மட்டும் இல்லாம பல்லவர்களோட ஆட்சி காலத்திலிருந்தே இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பழமை வாய்ந்த கோவிலுக்கு சொல்ல அனைவருமே அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் மிகவுமே அழகான அற்புதமான இயற்கை சூழல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். இந்த கோவிலோட அமைப்பு பழங்காலத்தில் அமைஞ்சிருக்கிற கோட்டை மாதிரி இருக்கிறதே ஒரு சிறப்பு. ஒரு சின்ன மலைக்கு மேல ஒரு கட்டுமலை கோவில். இங்க இருக்கிற பெருமாளை 18 படி ஏறி போய் தான் தரிசனமே செய்ய முடியும். இந்த கோவிலுக்கு 2 வாசல்கள் இருக்குது. இது ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கறதால ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலாவும் அமைஞ்சிருக்குது. இங்க காட்சி தர பெருமாளை செந்தாமரை கண்ணன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க சங்கரத்தாழ்வார், ஆண்டாள், உடையவர் இவங்களுக்கு தனி சந்நிதிகளும் அமைச்சிருக்கிறாங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, ஆதிசேஷன் மனித உருவுல வந்து பக்கத்துல நின்னு கைங்கரியம் செய்யறது தனி சிறப்புன்னு சொல்றாங்க. எங்குமே இல்லாத வகையில இந்த கோவில்ல உத்தராயண வாசல், தன்சாயன வாசல் அப்படின்னு 2 வாசல்கள் அமைய பெற்றிருக்குது. தை மாசத்திலிருந்து ஆணி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆணி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரையும் தற்சாயன வாசல் வழியாகவும் பெருமாளை தரிசிக்கலாம். இறைவன் தானே விரும்பி பூலோகத்துல அருள் பாலிக்கிற சிறப்பு இங்க இருக்குது. எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்காக திருச்சியில இருக்கிற இந்த திருவள்ளரை பெருமாள் எழுந்தரில் இருக்கிறாரு. உடையவர் வைணவத்தை வளர்க்கறதுக்காக இந்த கோவில்ல தான் அரும்பாடு பட்டாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோவில சோழ நாட்டோட திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவில்ல இருக்கிற புண்டரிகாட்ச பெருமாளை தினமுமே வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனா தோல் வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ராகு கேதுனால ரொம்பவே கஷ்டப்படுறவங்க, எதிரிகளோட தொல்லையால மன நிம்மதியே இல்லாம துடிக்கிறவங்க, தொழில் போட்டியினால வியாபாரத்துல லாபமே இழந்தவங்க, ரொம்பவே கொடிய நோயினால அவதிப்பட்டு மருத்துவர்களால கைவிடப்பட்டவங்க அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே புதுவாழ்வு பெற்று போயிருக்கிறாங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாம பூர்வ ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகி நன்மை உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து தரிசனம் செஞ்சுட்டு போன எல்லாருக்குமே மோட்சம் கிட்டும் அப்படின்னு நம்பப்படுது. பெருமாளை தரிசிக்க 18 படிகள் கடந்துதான் போகணும். இந்த 18 படிகளுமே 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்குது. அடுத்த கோபுர வாயில் 4 வேதங்களா கருதப்படுது. அதுக்கு பின் வழிபீடங்கள் அமைஞ்சிருக்குது. நல்ல காரியங்கள் தட்டி போயிட்டே இருந்தா இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போனா நினைச்ச நல்ல காரியங்கள் உடனடியா நடக்கும் அப்படின்னு, எந்த இடர்பாடுகளுமே இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கார்த்திகை மாதத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல இங்க இருக்கிற தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி பின்னர் பெருமாளுக்கு அமுது செஞ்சு அந்த பொங்கலை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளவு வரலாற்று பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு நீங்களும் போய் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளை வழிபட்டு வாழ்வுல அனைத்து இன்பங்களுமே பெறணும்.